லாஸ் பண்ணுறவங்க ஒர்க் அவுட் முடிச்சுட்டு ஸ்வெட் ஆகலன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? ஸ்வெட் ஆனால் தான் ஃபேட் லாஸ் ஆகுதுன்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. பட் அது இல்லை. உண்மையாகவே எதுக்கு ஸ்வெட் வருது? ஸ்வெட் ஆகலைனாலும் ஃபேட் லாஸ் ஆகுமா ஆகாதான்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. உங்கள் பாடி ஸ்வெட் ஆச்சுன்னா பாடி கூல் ஆகுதுன்னு அர்த்தம். அது எப்படின்னு கேட்குறீங்களா? நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறப்போ எனர்ஜி லாஸ் ஆகும். அப்போது ஹீட் ப்ரொடியூஸ் ஆகி உங்கள் பாடி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஒர்க் அவுட் பண்ணுறப்போ பாடி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போது நம்ம பாடி என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரெயினில் ஹைப்போதலமஸ்னு ஒரு ஏரியா இருக்குது. அது நம்ம பாடி டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்ண ஹெல்ப் பண்ணுது. ஸோ நம்ம பாடி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்ம பிரெயின் ஸ்வெட் கிளாண்ட்ஸ்க்கு சிக்னல் அனுப்பி நம்ம ஸ்கின் போர்ஸை ஓப்பன் ஆக வச்சு ஸ்வெட் கிளாண்ட்ஸை ஆக்டிவேட் பண்ணுது. இப்படி தான் ஸ்வெட் வருது. அந்த ஸ்வெட் நம்ம ஸ்கின் சர்ஃபேஸில் எவாப்ரேட் ஆயிரும். எவாப்ரேஷன் டைமில் பாடி ஹீட் லாஸ் பண்ணுது. ஸோ இப்படி தான் நமக்கு ஸ்வெட் வருது அண்ட் பாடி கூல் ஆகுது. இதுதான் தெர்மோ ரெகுலேஷன், அதாவது பாடி செல்ஃப் கூலிங் மெக்கானிசம்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்வெட்டுங்கிறது நம்ம பாடி டெம்பரேச்சர் ரெகுலேட் பண்ணுற மெக்கானிசம். ஸோ அதனால ஃபேட் லாஸ் ஆகுறதுலாம் இல்லை. டயட் அண்ட் எக்ஸசைஸ் தான் ஃபேட் லாஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். பை.